ஹாய் ஆல், வெல்கம் டு புதுவை கேக்ஸ். இந்த கேக் ஆர்டர் கொடுத்தவங்க என்னோடய மாமா தான். அவங்க சுந்தர் ஃபைனான்ஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. எப்போவுமே எக்லெஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே எக்லெஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எப்படி எனக்கு ஆர்டர்ஸ் வந்துடும். லாஸ்ட் இயர் நான் மேங்கோவில் அவங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இந்த தடவையும் அந்த ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை மொதல் நாள் சாயந்தரம் தான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும், நாளைக்கு கொண்டு வந்துருப்பா, செஞ்சு வந்துடலாம்ல அப்படின்ட்டாங்க. நான் எல்லாமே அப்புறம் நைட்டு உட்காந்து செஞ்சு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் 7 o'clock ட்ரெயினை பிடிச்சிட்டு இங்கே அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணிவிட்டு திருப்பியும் 10:30 ட்ரெயினுக்கு திருப்பி ரிட்டன் ஆகிட்டேன். இந்த மாதிரி அவசர அவசரமாக தான் சொல்லுவாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஆர்டர்ஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு கேக் 2 கேக் எனக்கு ஆர்டர் வந்துடும். மேங்கோவோட கிங் அப்படின்னு எடுத்தாலே அல்ஃபான்சோ தான். அதில் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கேக் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அது நம்மளுக்கு அது மே பாதிக்கு மேலே தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் சரி பங்கனப்பள்ளியே எடுப்போம். ஆக்சுவலாக செந்தூரமும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரூட்டியாக இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். அதோட சீசன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இதிலே பண்ணி பார்ப்போம் மேங்கோ கர்டுன்னு பண்ணேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அமேசிங்காக இருந்தது. சரி ஓகே, இதே ஃபில்லிங்காக வச்சுட்டு மேங்கோ சங்க்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் A to Z வரையும் ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக ஒப்படைச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னா அது இவங்க தான், விவாகா ஈவெண்ட்ஸ். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத. அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க.